ஏஎஃப்டி இயந்திரங்களை விற்க இணையதளத்தில் டெண்டர் தொடங்கியது. 2 நாட்களில் 53 இயந்திரங்களை விற்க திட்டம். மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி, 500க்கும் மேற்பட்ட படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. போலீஸ் போல் நடித்து இளம்பெண் சித்திரவதை, 3 பெண்கள் உட்பட 4 பேர் கைது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, 2 நாட்களுக்கு மழை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஏஎஃப்டி பஞ்சாலையில் இயந்திரங்கள் விற்பனை இணையதளத்தில் தொடங்கியது. இதற்கு பஞ்சாலை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து துணைநிலை ஆளுநரிடம் டெண்டரை தடுத்து நிறுத்த கோரி மனு அளித்தனர். ஏஎஃப்டி பஞ்சாலை பல மாதங்களாக மூடப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 10 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதனையடுத்து பஞ்சாலை நிர்வாகம் டிசம்பர் 20ஆம் தேதி வரை தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் அறிவித்தது. இந்நிலையில் ஏஎஃப்டி பஞ்சாலையில் உள்ள 53 இயந்திரங்களை விற்பனை செய்ய டெண்டர் அறிவித்து இணையதளத்தில் இயந்திரங்களுக்கான விற்பனை திங்கட்கிழமை தொடங்கியது. 3 மணிக்கு தொடங்கிய இந்த விற்பனை மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. இதில் 23 இயந்திரங்கள் விற்பனைக்கு டெண்டர் விடப்படுகிறது. இதேபோல் செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு தொடங்கும் இணையதள விற்பனையில் 30 இயந்திரங்கள் என 53 இயந்திரங்களை விற்க பஞ்சாலை நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்கு பஞ்சாலை ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இயந்திரங்களின் இணையதள விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளனர். லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி அரசு சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது. கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் மேல்நிலை பிரிவுகளைச் சேர்ந்த 350 அரசு பள்ளிகள், 150 தனியார் பள்ளிகளின் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை கொம்யூன் பஞ்சாயத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் பார்வையிட்டனர். கண்காட்சி குறித்து மாணவர்கள் கூறுகையில், இப்போ லாஸ்பேட்டில் மண்டல அளவில் அறிவியல் கண்காட்சி நடக்குது. இதில் 400க்கும் மேற்பட்ட கண்காட்சிகள் வச்சுருக்காங்க. இதில் நாங்கள் வச்சுக்கிறது என்னென்னா, என்றும் பசுமை புரட்சி என்ற தலைப்பில் நாங்கள் இந்த கண்காட்சியை இந்த பொருட்காட்சியை நாங்கள் அமைச்சிருக்கோம். இது 2ஆம் பசுமை புரட்சினா விவசாயம், நீர் மேலாண்மை, பல வகையான பயிர்களை பயிரிடுதல், கால்நடை வளர்த்தல் போன்றவைகளை இது பெரும் சவால்களை எதிர்நோக்கி உள்ளது. இப்போ வறண்ட பாலை நிலங்களில் 3ல் 2 பங்கு இருக்குது. அதில் 40% தான் உணவு உற்பத்தி செய்ய முடியுது நம்மளால். அதனால் வறண்ட பாலை நிலங்களையும் விவசாயத்திற்கேற்ற நிலமாக மாற்றுவதும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி நீர் மேலாண்மையை பாதுகாப்பதும் தான் இந்த பொருட்காட்சியோட நோக்கம். இப்போ நம்ம மழைநீரை 3 வகையில் பயன்படுத்தலாம். திறந்த வெளியில் துணிப்பந்தல் அமைச்சு அதில் மழைநீரை சேகரித்து 2 தொட்டிகளை அதில் சேகரித்து, ஒன்று குடிநீராகவும் இன்னொன்று சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொன்று நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இது வைக்கோல், மரத்தூள், கயிறு, கொஞ்சம் உரம் இதெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு மண்ணுக்கு அடியில் 6 to 10 இன்ச் ஆழத்தில் புதைச்சிடணும். இந்த தரைப்பாடுகளில் உள்ள பொருட்கள் மழைநீர் மூலம் வரும் நீரையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் வரும் நீரையும் தக்க வச்சு கொள்ளுது. இது உரமாகவும் மாறுது. அதோட ஈரப்பதத்தை அதிகரிக்க செய்கிறது. அதனால் மேகம் உண்டாகி மழை பெய்ய வாய்ப்பாகிறது. அதாவது வறண்ட பாலை நிலங்களில் நீர் சுழற்சி ஏற்படுகிறது. இதனால் புவி வெப்பமேல் பெரும் அளவில் தவிர்க்கப்படுகிறது. என் பேர் சக்திவேல். நான் பண்டிதுரை சுவாமி அரசு உயர்நிலைப்பள்ளியிலேருந்து வரேன், பெத்திச்சேட்பேட்டிலேருந்து. என் கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி. இந்த விண்ட் எனர்ஜினா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈசிஆர் பைபாஸில் வர காற்று மூலயமா இந்த விண்ட் எனர்ஜியை சுற்ற வைக்கிறோம். இது சுற்றும் போது கீழே உள்ள மோட்டார் மூலயமா, மோட்டர் பேக் சைடில் பின்புறமாக சுற்றும் போது அதுலேருந்து வர எனர்ஜியை சேவ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் எரிய வைக்கிறோம். நாங்கள் இந்த மண்டல அளவான கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இங்கே எக்கச்சக்கமான படைப்பு இருக்குது. அதில் இந்த படைப்பு என்னோட கண்டுபிடிப்பு. இது கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம்.
இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து சேவ் ஆகும், மின்சாரம் நல்லா சேவ் ஆகும். இது மாதிரி இது குறைந்த செலவுலேயும் இருக்கும். எத்தனையோ வீட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். இது ஒருத்தவங்க வீட்டில் வச்சாலும் அவங்க வீட்டுக்கும் அவங்க கரண்ட் சேவ் பண்ணிக்கலாம். எந்த தெருவுலையும் காற்று வராமல் இருக்க போதில்ல. இது சாதா இயற்கையான காற்றுலேயே ஓடும், வண்டி தான் வரணுன்றது முக்கியம் இல்லை. காற்று அடித்தா இது சுத்தம். அப்போ சுத்தம் போது என்ன ஆகும்னா சாதா வீட்டிலே வீட்டு வாசலில் வச்சு செட் பண்ணால், வீட்டு மாடியில் வச்சு செட் பண்ணால் கண்டிப்பாக இது சுத்தம் போது வீட்டுக்கே கூட நம்ம எண்ணெய் சேவ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வீட்லேயும் நம்ம செட் பண்ணலாம். இது குறைந்த செலவில் எல்லார் வீட்லேயும் இது செய்யலாம். கம்மியான செலவு தான். வீட்டில் இருக்கிற தகரம் அதை வச்சு தான் நாங்களும் அப்படி தான் செஞ்சுருக்கிறோம். இது மாதிரி செய்யலாம். எல்லாருக்குமே மின்சாரம் அதிகமாக சேமிக்கும். இப்படிதான் காற்று மூலயமா இது சுத்தம். இந்த விண்டேஜ் வந்து காற்று இருக்குல்ல, காற்று இயற்கையாக காற்று அடிக்கும் போது லைட்டு போடு காற்று அடிக்கும் போது அப்படி அழகாக சுத்தம். இது சுத்த என்ன ஆகுனா இந்த லைட் எரிஞ்சிக்கினே இருக்கும். உங்களுக்கு லைட் எரிஞ்சுனா டைரெக்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை இது மாதிரி பேட்டரி மூலயமா வச்சு சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். காரைக்காலில் போலீஸ் போல் நடித்து இளம்பெண்ணை மிரட்டி கையெழுத்து வாங்கிய மனித உரிமைக்கான குடிமக்கள் இயக்க பொறுப்பாளர் மற்றும் தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காரைக்காலில் நேசம் அரவணைப்பு இல்லம் என்னும் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருபவர் சாந்தி. இவரது உறவு பெண் குமுதா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் சிறுவயது முதல் குமுதாவை தனது அரவணைப்பு இல்லத்தில் வைத்து படிக்க வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சாந்திக்கும் குமுதாவிற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக குமுதா சாந்தியின் முதல் கணவரான கபீர் என்பவரின் இல்லத்தில் தங்கி படித்து வந்துள்ளார். கடந்த மாதம் தனது சொந்த ஊருக்கு செல்ல பேருந்து நிலையம் வந்த குமுதாவை மீனாட்சி மற்றும் ஸ்டெல்லா ஆகியோர் வழிமறித்து சாந்தியின் அரவணைப்பு இல்லத்திலிருந்து நகைகளை திருடி வந்துள்ளது குறித்து விசாரிக்க வேண்டுமென அழைத்து சென்றவர்கள் குமுதாவை கட்டி போட்டு சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் நகைகளை திருடியதாக ஒப்புக்கொண்டு கைப்பட எழுதி தருமாறு துன்புறுத்தியுள்ளனர். இவர்களுடன் காரைக்கால் மனித உரிமைக்கான குடிமக்கள் இயக்க பொறுப்பாளர் மதியழகன் தன்னை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் என கூறி குமுதாவை அடித்து மிரட்டி அவள் வாயால் திருடியதாக கூற வைத்து அதனை செல்போனில் படம் பிடித்துள்ளார். இவ்விஷயத்தை வெளியில் சொன்னால் பத்திரிகை டிவிகளில் போட்டு உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் மதியழகன் போலீஸ் இல்லை என்பதை தெரிந்த குமுதா நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மதியழகன், சாந்தி, மீனாட்சி மற்றும் ஸ்டெல்லா ஆகிய 4 வரையும் கைது செய்து 2வது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ஜெயந்தி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வங்கக்கடலில் 2 காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் தமிழக கடல் பகுதியில் சனிக்கிழமை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது. இது வலுப்பெறும் வாய்ப்புள்ளதாலும் மேற்கு நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஞாயிற்றுக்கிழமை காலை உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகரக்கூடும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையாலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாலும் காரைக்காலில் தொடர் மழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் தொடர் மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றுடன் கூடிய தொடர் கனமழை காரணமாக காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வி இயக்குனர் வல்லவன் திங்கட்கிழமை விடுமுறை அறிவித்துள்ளார். அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்ததாக புகார் கூறி பெற்றோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டைச் சேர்ந்த தனியார் தொழிற்சாலை ஊழியர் விஜயன், இவரது 3 வயது மகள் ஷாஜினி உடல்நிலை பாதிப்பு காரணமாக அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்துவிட்டதாக புகார் கூறி குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான
டிபிஆர் செல்வம் சம்பவ இடத்திற்கு வந்து மருத்துவ அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் குழந்தை இறந்ததற்கான காரணம் அறிய ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பரிசோதனை முடிவில் அரசு மருத்துவர்கள் தவறு செய்திருப்பது தெரிய வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது.